ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நம்ம இன்றைக்கி ஸ்பைசி பொட்டேட்டோ சாண்ட்விச் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். பசங்க ரொம்ப விருப்பமாகவே வந்து சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஸ்பைசியாக பொட்டேட்டோஸ் ஃபில்லிங் வந்து எப்படி செய்யலான்ட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நான் ஒரு 2-3 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன் சின்னதாக. அதுக்கு நல்லா வந்து தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது. இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. பவுடர் மசாலா போடக்குள்ளேயும் சிம்மில் வச்சே போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதுக்கும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம். உருளைக்கிழங்குக்கு இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த கட் பண்ணி நம்ம வந்து சின்ன சின்னதாக போடக்குள்ள வேகத்துக்கு வந்து குயிக்காக ஆகிடும். தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக வந்து போடக்கூடாது. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து போட்டிருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம கையால் வந்து ப்ரெஸ் பண்ணக்குள்ளே நல்லா இந்த மாதிரி மேஷ் மாதிரி வந்து நல்லா வெந்திருக்கணும். நம்ம அடுப்புக்கு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதுக்கு வந்து மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேஷர் எடுத்து பாருங்கள், நல்லாவே வந்து முடிஞ்ச வரைக்கும் மேஷ் பண்ணிக்கிட்டோம். பொட்டேட்டோக்கு ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து ரொம்ப பொடியாக வந்து நறுக்கிட்டேன். இந்த மாதிரி பச்சையாக வந்து நம்ம வந்து இதில் வெங்காயம் சேர்க்கக்குள்ளே நல்லாவே வந்து டேஸ்ட் கொடுக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய்க்கு நல்லா பொடியாக வந்து நறுக்கிட்டேன். நான் 1.5 பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். தேவையான அளவு போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டுக்கு ரெடி பண்ணலாம். நான் 4 ப்ரெட் பீஸ் எடுத்துருந்தேன். டமாட்டோ கெச்சப்பும் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம 4 ப்ரெட்லேயும் ஒரு பக்கத்தில் நம்ம வந்து நல்லாவே வந்து இந்த டமாட்டோ கெச்சப்புக்கு தடவி வச்சுக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். மெல்ட் ஆகட்டும். நம்ம தடவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சோஸ்க்கு வந்து நம்ம வந்து மேவாட்டமாக வந்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த ஃபில்லிங்க்கு வந்து நம்ம 2 ப்ரெட்லேயும் வந்து நல்லாவே வந்து இதுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. இந்த ப்ரெட்லேயும் நம்ம வந்து சோஸ் தடவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது வந்து உள்வாட்டமாக வந்து நம்ம வந்து இதுக்கு ஃபிட் பண்ணிடலாம். நம்ம வந்து பட்டர் தடவிக்கலாம் மேலே. பாருங்கள், ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் டேர்ன் பண்ணி நம்ம வந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து இதுக்கு ப்ரௌன் ஆக விடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பட்டர் போட்டு செய்யக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட வந்து போட்டுக்கலாம். அதுவே நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்ப வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இது நீங்கள் வந்து லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்ப முடியும். ஈவினிங்கில் நீங்கள் வந்து டீ டைம் ஸ்நாக்காகவும் வந்து யூஸ் பண்ண முடியும். இது பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உள்ளே நம்ம வச்ச ஃபில்லிங்கு, நம்ம போட்ட அந்த பச்சையான அந்த வெங்காயம் வந்து நல்லாவே வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடக்குள்ளே நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கக்குள்ள பசங்க ரொம்பவே வந்து விருப்பமாக வந்து இது வந்து சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.